இன்றைக்கி நம்ம விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் ரெசிபி ஃப்ரைடு மோதக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எப்போதுமே கொழுக்கட்டையை நம்ம ஆவியில் வேக வச்சு பண்ணியிருக்கோம். இது எண்ணெயில் பொரித்து எடுக்கணும். அதுவும் நம்ம மைதா மாவு யூஸ் பண்ண போகிறோம். 1 கப்பு மைதா மாவு எடுத்துக்கலாம். அதில் ஒரு 1 பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ அதோடையே ஒரு 1.5 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த 3த்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பூரிக்கெலாம் நம்ம எப்படி கொஞ்சம் டைட் டோவாக பிசைவோமோ அது மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ மாவு பிசைஞ்சாச்சு. இது ஒரு 1/2 hour ஊறட்டும். அதுக்குள்ளே ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ அதுக்குள்ளே நம்ம பூரணம் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் 1/4 கப்பு தண்ணி ஊற்றிட்டு அளந்து எடுத்து வச்சுருக்கிற 1/2 கப் வெல்லத்தை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெல்லம் கரைஞ்சிடுச்சு. நல்லா இந்த மாதிரி நுர பொங்கி வரும்போது ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது கொஞ்சம் சூடு ஆறினத்துக்கு அப்புறமா வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ அதே சேம் கடாயை அலம்பிட்டு ஒரு 1/4 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம எந்த கப்பால் வெல்லம் அளந்தோமோ அதே கப்பில் 1 கப்பு தேங்காய் அளந்து எடுத்துக்கோங்க. அந்த தேங்காயை இந்த நெய்யில் கொஞ்சம் வறுத்துட்டு போட்டிங்கன்னா சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை நீங்கள் அப்படியே கூட யூஸ் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும் வறுக்காமல். நான் கொஞ்சமாக வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கிறேன். வறுத்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெள்ளை தண்ணியை அதில் கொஞ்சமாக ஊற்றி கிளறிடலாம். நீங்கள் அந்த வெள்ளத்தை ஊற்றினது உடனேயே கொஞ்சம் நல்லா தண்ணியாக இருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் ஆனோன்னே கொஞ்சம் அப்படியே இறுகி வந்துடும். ரொம்ப இறுகாமல் கொஞ்சம் தளன்னு இருக்கிற மாதிரி ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ட்ரையாக இருந்ததுன்னா நம்ம சூடு ஆறினத்துக்கு அப்புறம் இன்னும் ட்ரை ஆகிடும். அதனால் கொஞ்சம் தளன்னு இருக்கிற மாதிரி ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இதில் ஒரு 1/4 ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறினத்துக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கெட்டியாகிடும். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவை இன்னொரு தடவை நல்லா பிசைஞ்சு சாஃப்ட் ஆக்கிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய எலுமிச்சம்பழ சைஸுக்கு ஒரு உருண்டை எடுத்து உருட்டிக்கலாம். இப்போ நம்ம உருட்டி வச்ச உருண்டைகளில் மேல் மாவு கொஞ்சம் போட்டுட்டு பூரி மாதிரி இட்டு எடுத்துக்கோங்க. அதாவது ரொம்ப திக்காகவும் இல்லாமல் இந்த அளவு திக்னஸ் இருந்தால் நமக்கு கொழுக்கட்டை நல்லா ஃப்ரை பண்ணி வரும்போது கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஏதாவது ஒரு மூடியோ ஒரு கப்போ யூஸ் பண்ணி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை சுற்றி இருக்கிற மாவை ஃபுல்லாக எடுத்துருங்க. அப்போ தான் அந்த ரவுண்ட் ஷேப் நமக்கு நல்லா கிடைக்கும். இப்போ நம்ம இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு பூரணம் வச்சுக்கலாம். பூரணம் வச்சுட்டு இதை ஒரு ஷேப் பண்ணி எடுத்துக்கணும். அதாவது நம்ம அந்த மாவை இந்த மாதிரி விரலால் ஒரு டிசைன் பிஞ்ச் பண்ணி இந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கோங்க. இல்லை இதை தவிர நீங்கள் ப்ளீட்ஸ் வச்சு, அதாவது மூமூஸ் பண்ணும்போது ப்ளீட்ஸ் வச்சு மூடுவோம்ல, அந்த மாதிரி டிசைனும் நீங்கள் பண்ணிக்கலாம். இது எதுக்காக பண்ணுறோம்னா நம்ம இந்த மாதிரி வச்சு மூடும்போது அந்த உள்ளே இருக்கிற பூரணம் நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது வெளியில் வராமல் இருக்கும். நல்லா டைட்டாக கவர் பண்ணியாச்சு பாருங்கள். இந்த மாதிரி ஷேப்பில் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பிசைஞ்ச மாவு எல்லாத்தையும் இதே மாதிரி சூப்பராக மோதக் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ இதை நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆயிலில் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்து நம்ம பொரித்து எடுக்கும்போது ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ நல்ல ஹீட் ஆகிடுச்சு. கேஸை நல்லா சிம்மில் வச்சுடுங்க. சிம்மில் வச்சுட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. ஒரு 4-5 பீஸ் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ வச்சுருக்கிற எண்ணெய்க்கு கொஞ்சம் நேரம் கழித்து எல்லாத்தையும் திருப்பி விட்டுக்கலாம். அப்போ தான் எல்லாம் யூனிஃபார்மாக ஃப்ரை ஆகும். நம்ம உள்ளே இருக்கிற பூரணம் நல்ல ஹீட்டான எண்ணெயில் போகும்போது அதோட கலர் கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் ஆகும். வெல்லம் உருகி இப்போ பார்த்திங்கன்னா ஆயிலில் சவுண்டு எல்லாமே ஒன்றுமே இல்லாமல் இருக்கும்போது தான் நம்ம எடுக்கணும். அப்போ தான் எல்லாம் யூனிஃபார்மாக ஃப்ரை ஆகி கிடைக்கும். வெளியில் கிறிஸ்பியாக உள்ளே நல்ல ஸ்வீட்டாக சூப்பராக இருக்கும் இந்த மோதக்கு. கண்டிப்பாக இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்திக்கு ஃப்ரைடு மோதக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மெத்தடில் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி.